நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்ம ஹீரோ என்ன பண்ணார், ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனோடனே டாக்டர் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தருவாங்கள்ல, அதை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் மெடிக்கலில் கேட்குறாரு. மெடிக்கலில் பார்த்துட்டு இப்படி ஒரு மாத்திரையே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னையா மெடிக்கல் நீ வச்சுருக்கிறேன்னு அந்த ஆளை திட்டிட்டு வேறு மெடிக்கலில் போகிறேன். இப்படியே அந்த ஊரில் உள்ள எல்லா மெடிக்கல்லையும் போய் கேட்டுட்டாரு. எல்லா மெடிக்கல்லையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒரு மாத்திரையே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கர ஒவ்வொரு மெடிக்கல்காரட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு திரும்பி வேகமாக நம்ம ஹீரோ வர்றாரு டாக்டர்கிட்ட சார், நான் வந்து உங்ககிட்ட ஃபீஸ் கொடுத்து தானே நான் பார்க்குறேன், நான் சும்மையாக பார்க்குறேன். நான் இங்கே பாருங்கள், இந்த மருந்து சீட்டு நீங்கள் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை தூக்கிட்டு போனால் மெடிக்கலில் ஒருத்தன் கூட இல்லைங்கிறான். என்ன நீங்கள் மருந்து எழுதி தரீங்கன்னு டாக்டர்கிட்ட சண்டை. டாக்டர் வாங்கி பார்த்துட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டாரு. அட பாவி மனுஷா, இது நான் சும்மா கிறுக்கி பார்த்த பேப்பர்டா, உனக்கு எழுத ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு நீ அவசரத்தில் அதை இழுத்துக்கிட்டு ஓடனா நான் என்ன செய்கிறது அப்படின்னு டாக்டர் தலையில் கையை வச்சுக்கிட்டாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளும் இப்படி தான் அவசரத்தில் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு அலையிறமே தவிர நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இங்கே டாக்டர் மேலேயோ மெடிக்கல்காரவங்க மேலேயோ தப்பு இல்லை, தப்பு முழுக்க நம்ம ஹீரோ மேலே தான். அது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக போனோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.